பொதுவாக ஒருத்தர் சந்நியாசம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல ஒரு பிரம்மச்சரிய வாழ்க்கையை கடைபிடித்திருக்க வேண்டும், பிரம்மச்சாரியாக வாழ்ந்திருக்க வேண்டும், முறையாக கல்விகளை கற்றிருக்க வேண்டும். நம்ம அந்தணர்கள் என்று வரும்போது வேதம் படித்திருக்க வேண்டும் சொல்றா. கத்திரியர்கள் அதற்குரிய அந்த போர்க்கலைகளை எல்லாம் பயின்றிருக்க வேண்டும். நல்லபடியாக அவர் தனக்கான தர்மத்தின்படி அவர் எல்லா கலைகளையும் கற்று தெரிந்திருக்க வேண்டும் அந்த பால்ய வயதிலே, அதாவது பிரம்மச்சரிய பருவத்திலே. இந்த பட்டு புடவை எனக்கு வேணும், இல்லை எனக்கு இந்த பட்டு வேஷ்டி வேணும், நான் செயின் போட்டுக்கணும், நான் அலங்காரம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஆசைகள்லாம் எதுவும் இல்லாமல் இந்த இகலோக வாழ்க்கைக்குரிய ஆசைகளை எல்லாம் தொடர்ந்து இறைவனினுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்றார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருவர் சந்நியாச தீட்சை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான விதிமுறைகள் என்ன, யாரெல்லாம் சந்நியாச தீட்சையை பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல சந்நியாசம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது ஒரு பற்றற்ற நிலை அப்படிங்கிறதுக்கு வந்துடுறது. ஒரு துறவு வாழ்க்கை, ஒரு பற்றற்ற நிலை என்பது போல் வந்து விடுகிறது. இந்த நேயர் கேட்டிருப்பது பொதுவாக எல்லோருக்கும் கேட்டிருக்கிறார் நினைக்கிறேன். இதுல நிறைய மடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. அந்த மடாதிபதிகள்னு சொல்லி வரா இல்லையா, இந்த மடாதிபதிகளுக்கான விதிமுறைகள் என்பது வேறு. பொதுவாக இந்த சக்கர மட்டமா இருக்கிற மடங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான விதிமுறைகள் என்பது இருக்கும். இது போக நிறைய ஆதீனங்கள்லாம் இருக்கு. அந்த ஆதீன மடங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு மடங்களுக்கும் தனித்தனியாக விதிமுறைகள் என்பது உண்டு. அந்தந்த மடங்களுக்கு ஏற்றார் போல் விதிமுறை என்பது மாறுபடும். பொதுவாக நான் இந்த மடங்களுக்கெல்லாம் நான் மட்டாதிபதியா போகணுங்கிறது இல்லை, நான் சன்னியாசம் வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கா இல்லையா. சந்நியாசம் வாங்கிக்கிறதுன்னா ஏதோ வீட்டுல மனைவியோட சண்டை, பிள்ளைகளோட சண்டை, அதனால நான் வீட்டை விட்டு வெளில போயிடலான் இருக்கேன், நான் காவி கட்டி நான் சன்னியாசி ஆயிட போறேன் அப்படின்னு சொன்னால் அது முற்றிலும் அது ஒரு ஹம்பக்கான விஷயம்தான். அது பேரளவுக்கு தானே தவிர அவர்களால் முழுமையான சந்நியாசியாக ஆகவே முடியாது. நம்முடைய ஆசிரமம் சொல்லுவா, அந்த ஆசிரமத்துல வர்ணாசிரம தர்மத்தின்படி பார்த்தோம்னா என்னென்ன ஆசிரமங்களை கொடுக்கிறார்கள் சொன்னா, முதலிலே பிரம்மச்சரிய ஆசிரமம் சொல்றார். பிரம்மச்சரியம், அதற்கப்புறம் பார்த்தோம்னா கிரகஸ்தாசிரமம், அதற்கப்புறம் வானப்பிரஸ்தம், இறுதியாகத்தான் சந்நியாசம்ங்கிறதை வைத்திருப்பார்கள். பொதுவாக ஒருத்தர் சந்நியாசம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல ஒரு பிரம்மச்சரிய வாழ்க்கையை கடைபிடித்திருக்க வேண்டும், பிரம்மச்சாரியாக வாழ்ந்திருக்க வேண்டும், முறையாக கல்விகளை கற்றிருக்க வேண்டும். நம்ம அந்தணர்கள் என்று வரும்போது வேதம் படித்திருக்க வேண்டும் சொல்றா. கத்திரியர்கள் அதற்குரிய அந்த போர்க்கலைகளை எல்லாம் பயின்றிருக்க வேண்டும். நல்லபடியாக அவர் தனக்கான தர்மத்தின்படி அவர் எல்லா கலைகளையும் கற்று தெரிந்திருக்க வேண்டும் அந்த பால்ய வயதிலே, அதாவது பிரம்மச்சரிய பருவத்திலே. அதனை தொடர்ந்து எல்லோருமே அந்த கிரகஸ்தாசிரமத்திற்குள் அடியெடுத்து வைக்க வேண்டும் சொல்றது. அதாவது சம்சார பந்தம்னு சொல்றா இல்லையா, அந்த சம்சார சாகரத்திற்குள் அடியெடுத்து வைக்க வேண்டும். திருமணம் செய்து கொள்ள வேண்டும், திருமணம் செய்து கொண்டு கிரகஸ்தனாக வாழ வேண்டும், ஒரு குடும்பஸ்தனாக வாழ வேண்டும், பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும், அவர்களுக்குரிய கடமைகளை எல்லாம் செய்ய வேண்டும்ங்கிறது. பிள்ளைகளை பெற்றா என்னென்ன கடமைன்னா, நல்லபடியாக அவர்களுக்கு கல்வி போதிக்க வேண்டும், நல்ல கல்வி இல்லாமல் நல்லா அவங்களை படிக்க வச்சு அதுக்கப்புறம் நல்ல வேலை வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் நல்லபடியாக அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து அவர்களுக்கான பிள்ளைகளையும் நாம் கண்களால் கண்டு அந்த பேரை பிள்ளைகளை எல்லாம் குஞ்சு மகிழ்வதுதான் இந்த கிரகஸ்தாசிரமம் என்பது. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயதுங்கிறது வந்துடுது இல்லையா, அதுக்குதான் இந்த சஷ்டி அப்த பூர்த்திங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. சஷ்டி அப்த பூர்த்தி சாந்தி, ஒரு 60 வயது ஆயிடுது, 60 வயசு முடிஞ்சது, 60ஆம் கல்யாணங்கிறது ஆயிடுத்துன்னா அன்று முதல் அவர்கள் அந்த வானப்பிரஸ்தம்னு சொல்றா இல்லையா, வானப்பிரஸ்தாசிர ஆசிரமத்திலே அவர்கள் வாழ வேண்டும். வானப்பிரஸ்தம்னா என்னன்னு சொன்னா வீட்டிலேயே தான் இருப்பார்கள், கிரகஸ்தாசிரமத்திற்குள்ளாகவே இருப்பார்கள். இருந்தாலும் எல்லாவற்றின் மீதும் இருக்கக்கூடிய ஆசைகள் என்பது குறைந்திருக்கும். ஆசைங்கிறது ரொம்ப பெருசா இருக்காது. இந்த பட்டு புடவை எனக்கு வேணும், இல்லை எனக்கு இந்த பட்டு வேஷ்டி வேணும், நான் செயின் போட்டுக்கணும், நான் அலங்காரம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஆசைகள்லாம் எதுவும் இல்லாமல் இந்த இகலோக வாழ்க்கைக்குரிய ஆசைகளை எல்லாம் தொடர்ந்து இறைவனினுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்றார். ஆனா என்ன, பிள்ளைகளுக்கெல்லாம் அவர்களுக்குரிய ஆலோசனைகளை சொல்லி கொண்டிருப்பார்கள். ஏன்பா இப்படி பண்ணா நல்லா இருக்கும், ஆனா ஆர்டர் போட முடியாது. அது வரைக்கும் பிள்ளைகளை உத்தரவிட்டு கொண்டு அவர்களுக்கு ஆர்டர் போட்டு அவர்களை செயல்படுத்தி கொண்டிருப்பார்கள். அதற்கு பிறகு வானப்பிரஸ்தாசிரமத்திற்குள்ள வந்துட்டான்னு சொன்னா ஒரு சில பேர் 60 வயசுல வரா, இன்னொரு சில பேருக்கு 70 வயசுக்கு தான் அந்த ஞானம்ங்கிறது கிடைக்கும். இன்னும் ஒரு சில பேர் 80 வயசு வரைக்குமே அப்படிதான் இருப்பா. ஒரு சில பேருக்கு கடைசி வரைக்கும் அந்த ஞானம்ங்கிறதே வராது. தான் வீட்டுல பெருசு, தான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறா குழந்தை எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப அவங்கள சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க தெரியுமா.
அதுபோல் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வயதுங்கிறது வந்துருச்சா இனிமே பிள்ளைகள் பார்த்து கொள்வார்கள். நாம் அந்த பிள்ளைகளின் நலன் கருதி இறைவனிடத்திலே நாம் தொடர்ந்து இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு வரா இல்லையா? வீட்டிற்குள்ளேயே இருந்து கொண்டு ஒரு பற்றற்ற நிலைக்கு வரும்பொழுதுதான் அது வானப்பிரஸ்தம் என்பது. அதையும் கடந்து கடைசியா நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து முடித்து விட்டாகிவிட்டது. மனைவியும் நம்மை விட்டு பிரிந்து விட்டால், இறைவனடி சேர்ந்து விட்டால் வச்சுப்போம், எல்லா கடமைகளும் முடிந்து விட்டது, இனிமேல் இந்த உலகத்தில் எனக்கு கடமை இல்லை என்று சொல்லி வரும் பொழுதுதான் சந்நியாச வாழ்க்கைக்குள் செல்ல முடியும் ஒரு சாமானிய மனிதன் என்பவன். ஆனால் அதே நேரத்திலே இப்ப இல்லை எனக்கு மனைவி மக்கள்லாம் இருக்கா, ஆனா சண்டை போட்டுட்டே இருக்கா, எங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறா, அதனால நான் போய் சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு சொன்னா அவரால் சந்நியாச வாழ்க்கைக்குள் நுழைய முடியாது. இதற்கான அதிகாரம் என்பது அவருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஆனால் ஒரு பிரம்மச்சாரி என்பவன் நேரடியாக சந்நியாசியாக ஆக முடியும். ஆண்களை பொறுத்தவரை ஒரு பிரம்மச்சாரி நேரடியாக சந்நியாச வாழ்க்கைக்குள் நுழைய முடியும். இந்த கிரகஸ்தாசிரமும் இல்லாமல், இந்த வானப்பிரஸ்தமும் இல்லாமல். அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரம்மச்சாரியிலிருந்து கல்விகளை கற்று முடித்த உடனேயே அவன் பற்றற்ற நிலைக்கு சென்று விட வேண்டும். இதெல்லாம் எங்கேயோ கோடியில ஒருத்தருக்கு மட்டும்தான் அது போன்ற அமைப்பு என்பது இருக்கும். இந்த இல்வாழ்க்கையின் மேல், இந்த இகலோக வாழ்க்கையின் மேல் அவருக்கு சிறிதும் பற்று என்பதே இருக்காது. முழுக்க முழுக்க ஞான மார்க்கத்திலேயே அவர்கள் பயணித்துக் கொண்டிருப்பார்கள். பிறவியிலிருந்து அவருடைய ஞான மார்க்கத்தினுடைய அந்த வெளிப்பாடு, அவருடைய செயல்கள்ல பார்த்தோம் இந்த வெளிப்பாடு என்பது இருந்து கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆதிசங்கரர் எடுத்துக்கலாம் இல்லையா? அந்த ஞானியாகவே பிறந்தவர் சிறு பிள்ளையிலிருந்தே அந்த 12 வயசு ஆன உடனே ஒரு துறவரம் மேற்கொள்ளும் பொழுது தன்னுடைய தாயாரிடத்திலே சத்தியம் செய்து கொடுத்து விட்டு, உன்னுடைய மறைவிற்கு கண்டிப்பாக நான் வந்து சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்குரிய கர்மாவினை நான் தான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதிஜையை பண்ணிட்டு அவர் சந்நியாச வாழ்க்கைக்குள் நுழைந்து விடுகிறார் அல்லவா? அதாவது அந்த சின்ன வயசுலேயே 12 வயசுலேயே பார்த்தோம்னா அந்த பற்றற்ற நிலைக்கு எவர் செல்கிறாரோ அவர்தான் நேரடியாக சன்னியாசி ஆக முடியும். மற்றவர்களால் இயலாது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். மற்றவர்கள் ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தை நடத்துபவர்கள் சொன்னால் தனக்குரிய அத்தனை கடமைகளையும் செய்து முடித்திருக்க வேண்டும். மனைவி என்பவள் உயிரோடு இருக்கும் வரை இந்த ஆண்மகனால் நிச்சயமாக சந்நியாச வாழ்க்கைக்குள் செல்ல முடியாது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.